கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 30ஆம் சங்கீதம் 11வது வசனம். சங்கீதம் 30 வசனம் 11. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைக்கட்டினீர். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைக்கட்டினீர். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர் என்று கர்த்தருடைய தாசன் ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகின்ற கடவுள் என்பதை மிக தெளிவாக அற்புதமாக குறிப்பிட்டிருக்கிறதை நாம் வாசிக்கின்றோம். ஆம், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை குறித்து நாம் புலம்புகின்ற மக்களாக நாம் இருக்கின்றோம். காரணம், அவைகள் நம்முடைய ஒட்டுமொத்த சமாதானத்தை குலைப்பது மட்டுமல்லாமல் ஒரு பயத்தை நமக்கு உண்டாக்குகிறது. பிள்ளைகளுடைய காரியங்கள் விரும்பின வண்ணமாக அமையாதிருக்கும் பொழுது பிள்ளைகளை குறித்ததான பாரம் நமக்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் இன்னும் வருகிற காலங்களிலே எப்படி இருக்க போகிறார்கள்? ஒருவேளை எனக்கு திடீரென்று ஏதாகிலும் ஒன்று நடந்து விடுமானால் என் பிள்ளைகளுடைய நிலை என்ன என்கிற பயம் நம்மை பிடித்து கொள்ளுகின்றது. இன்னும் இவ்விதமாக அநேக காரியங்களை நாம் சொல்லலாம். அது தொழில் ரீதியாக இருக்கலாம், அல்லது ஆரோக்கியம் சம்பந்தமாக காரியமாக இருக்கலாம். பொருளாதாரத்தில் இருக்கிறதான சிக்கல்களும் தேவைகள் மிகுதியும் இப்படிப்பட்டதான நிலைமையை நமக்கு கொண்டு வருகின்றது. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு இமைப்பொழுதும் எதிர்காலத்தை குறித்து பயந்து நாம் எதிர்காலத்தை குறித்ததான சிந்தனைக்குள்ளாகவே பதட்டத்திற்குள்ளாகவே வாழ்கின்ற மக்களாக நாம் காணப்படுகின்றோம். ஆனால் கடவுளுடைய தாசன் அவருடைய அனுபவத்தை இங்கே சொல்லுகின்றார். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய கடவுள் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகின்ற கடவுளாக இருக்கிறார். பல முறை நாம் முயன்று தோற்று போன காரியங்களை நம்முடைய கடவுள் ஒரே இமைப்பொழுதிலே மாற்றி போடுவார். 38 ஆண்டுகள் ஒரே இடத்துல ஒரு மனிதன் படுத்து கொடுக்கின்றான். அந்த மனிதனுடைய விருப்பம் என்ன? தேவதூதர்கள் வந்து அந்த குளத்தில் இறங்கி கலக்கும் பொழுது முதலாவது இறங்குகிறவர்கள் அது எப்படிப்பட்டதான வியாதி உள்ளவர்களாக இருந்தாலும் சுகமாகி விடுவார்கள். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? நான் இறங்கிவிட மாட்டேனா என்று ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஆண்டு அல்ல, 2 ஆண்டு அல்ல, 38 ஆண்டுகள் அந்த மனிதன் அந்த இடத்துல கிடக்கின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவன் புலம்பிக் கொண்டிருக்கிறான். விரக்தியின் மிகுதியிலே அவர் இருக்கின்றார். அதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடிகிறது? இயேசுவானவர் வந்து அந்த மனிதனை பார்த்து, நீ சுகமடைய விரும்புகிறாயா என்று கேட்கும் பொழுது அவன் புலம்பி தள்ளுகின்றான். அவனுடைய விரக்தி ஆண்டவரிடத்தில் அவன் புலம்பலாக வெளிப்படுத்துகிறான். எப்படி? என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. கேட்ட கேள்வி வேறு, இவன் சொல்லுகின்ற பதில் வேறு. நீ சுகமடைய விரும்புகிறாயா என்று கேட்கும் பொழுது, நான் சுகமடைய விரும்புகிறேன், ஆனால் இந்த இடத்துல நான் முதலாவது போய் தண்ணீரில் இறங்குவதற்குள்ளதாக வேறொருவர் போய்விடுகின்றார் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் இந்த மனிதன் சுகமடைய விரும்புவதை குறித்து ஒரு வார்த்தை சொல்லவில்லை. தண்ணீர் கலக்கும் பொழுது நான் முயற்சிக்கின்றேன், ஆனால் என்னால் போக முடியவில்லை என்று புலம்புகின்றான். அப்பொழுது ஆண்டவர் அவனுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகின்றார். எப்படி மாற்றுகின்றார்? இதுவரையிலும் நீ இந்த தண்ணீரில் போய் நான் இறங்கிவிட மாட்டேனா என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறாய். ஆனால் இப்பொழுது
அந்த தண்ணீரில் இறங்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை. நான் சொல்லுகின்றேன், நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகின்றார். புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகின்ற ஆண்டவர். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் எந்த காரியத்தை குறித்து நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோமோ அந்த காரியத்தில் ஆண்டவர் நமக்கு ஒத்தாசையாக இறங்கி வந்து அந்த புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். ஆம், அந்த ஆண்டவரை தான் இன்றைக்கு நாம் நோக்கி பார்க்க போகிறோம். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய புலம்புகள், எங்களுடைய வேதனைகள், எங்களுடைய கண்ணீர்கள் யாவற்றையும் கர்த்தாவே நீர் ஆனந்த களிப்பாக மாற்றுகிற ஆண்டவராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த மாபெரும் கிருபை எங்களுக்கு காண்பிக்க வேணும் என்று உம்மையே நோக்கி பார்க்கிற ஐயா, அடியேனோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் கூட என்றைக்கு இந்த பிரச்சனையில் எனக்கு ஒரு முடிவு வரும், எப்பொழுது விடுதலை வரும், எப்பொழுது சமாதானம் உண்டாகும், எப்பொழுது நிம்மதி வரும் என்று சொல்லி ஆண்டவரே புலம்பிக் கொண்டிருக்கின்ற கடவுளுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் அனுப்புகிறதற்காக ஆண்டவரே அவர்களுடைய புலம்பல்களை நீர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.